வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லிலுஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய திருத்தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய சாரார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் தனிமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை நமக்கு உணர்த்துகிறார்கள். மனித வாழ்க்கையில் நாம் ஒரு சமுதாய ஒரு பிராணியாகவே இருந்தாலும் நமக்கு மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சமுதாய மக்களோடு பழகியாக வேண்டும் என்ற நிலை நிர்பந்தம் இருந்தாலும் இந்த மனிதர்கள் சில நேரங்களில் தனிமையை அடைகிறார்கள். யாரும் நம்மை பார்க்க மாட்டார்கள். நாம் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் யாருக்கும் தெரியாது என்பன போன்ற எந்த ஒரு நபருக்கும் தெரியாத ஒரு ரகசிய வாழ்வை நோக்கியும் நமக்கு ஒரு மறுபக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரகசிய வாழ்க்கை ஷைத்தான் பலரையும் அசிங்கம் நிறைந்த ஒரு வாழ்வாகத்தான் அமைத்து கொண்டிருக்கிறான். காரணம், தனிமையில் இருப்பதினால் உன் தவறுகள் வேறு யாருக்கும் தெரிய போவது கிடையாது. அதனால் உன்னுடைய தவறுகளை நீ அதிகமாக செய்து கொண்டாலும் சரிதான், தவறுகளையும் செய்த மாதிரி ஆச்சு, வெளி உலகத்திற்கு நீ நல்லவனை போன்று காட்சி தந்ததை போன்றும் ஆயிற்று என்று பல தீமைகளை ஷைத்தான் தூண்டுகிற ஒரு முக்கியமான இடமாக இருப்பது இந்த தனிமை என்பதாகத்தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இந்த தனிமையை நீங்க பயன்படுத்தி நீங்க வெற்றி பெறலாம், அதுக்கு ஒரு ஆயுதமாக இந்த தனிமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி, சபக்கல் முஃபர்ரிதூன், தனித்து விடப்பட்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சில மக்கள் தனிமையில் இருப்பாங்க, அவங்க மனைவியோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தாரோடு வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய பொழுதுகளில் ஒரு கூடுதலான நேரத்தை தனிமையில ஒதுக்கிக் கொள்வார்கள். அந்த கூட்டம் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த தனிமை அது? இந்த தனிமையில இருக்கணுங்கிறீங்களே, ஒமல் முஃபர்ரிதூன், தனித்து விடப்பட்டவர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாகிரூன் அல்லாஹ கஸீர வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைத்து பார்க்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப தனிமையில் செல்லக்கூடிய நாம் எந்த காரியத்தோடு செல்ல வேண்டும் என்றால் திக்ர் என்கிற காரியத்தோடு செல்லுங்கள். திக்ர்னா நாம நினைக்கிற இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பரை எண்ணிக்கையோடு செய்யக்கூடிய திக்ர் இல்லை, அதுவும் திக்ர் தான். ஆனா ரசூலுல்லாஹ் இங்க சொல்லக்கூடிய அந்த திக்ரை இல்லை. அல்லாஹ்வை பற்றிய நினைப்புகளை, சிந்தனைகளை அசை போட்டு கொண்டே இருக்கணும். அல்லாஹ்னா யாரு, அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவன், அறிவாளி, எவ்வளவு பெரிய கருணையாளன், கோபப்படக்கூடியவன் என்று இறைவனுடைய பண்புகளை, ஆற்றல்களை உள்ளத்தில் தாங்கியவர்களாக அதை அசை போட்டு கொண்டே இருங்கள். இதை தனிமையில் செய்யுங்கள், இதனால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வெற்றியை அடையலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் இதே கருத்தை தான் அர்ஷினுடைய நிழலை குறிப்பிடும் போதும் சொல்லி தருகிறார்கள். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு 7 சாரார்களுக்கு அர்ஷின் நிழலை வழங்குவான். சஹீஹ் புகாரியினுடைய 660வது நபிமொழி.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 7 சாராரில் ஒருவர் யார் என்றால், ஒரு ரஜுலுன் தஃபாலத் ஐனாஹு தஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, ஒரு மனிதன் அவன் தனிமையில் இருப்பான், அல்லாஹ்வுடைய நினைவால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அவன் அழ ஆரம்பித்து விடுவான். இந்த உலகத்தில் அழுவதற்கு நிறைய காரணம் இருக்கு. உடல் வேதனையிலும் அழுவோம், மன கஷ்டத்திலும் அழுவோம், நெருங்கியவர்களுடைய பிரிவால் அழுவோம், அல்லது இந்த உலகத்தினுடைய லாபங்கள் குறைக்கப்படுவதால் சேதப்படுத்தப்படுவதால் நாம் அழுகிறோம். இப்படி அழுவதற்கு மனிதனுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அல்லாஹ்வை காரணம் வைத்து அழுவது என்பது இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இல்லாத ஒரு நிகழ்வு. இதை நீ தனிமையிலே செய்யுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை நீ நினைத்து பார், உன் பாவ நன்மைகளை எல்லாம் சிந்தித்து பார், அல்லாஹ்வை நினைத்து தனிமையில கண்ணீர் வடி. நீ கண்ணீர் வடிச்சங்கிறது உனக்கு உன்னை படைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியணும். அப்படி இறைவனை நினைத்து நீ கண்ணீரை வடித்தால் நீ நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலை நீ பெறுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய வார்த்தை பார்க்க முடிகிறது. எனவே தனிமை என்பது பாவங்களை செய்வதற்கு எப்படி அது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கிறதோ, சொர்க்கத்தையும் வெற்றியையும் அடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கும் தனிமை என்பது ஒரு பொன்னான வாய்ப்பு தான். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், இந்த காலம் வராமல் மறுமை வராதுங்கிறாங்க. எப்படி அந்த காலம் இருக்கும் என்றால், குழப்பங்கள் எல்லாம் மேலிட்டு விடும். எல்லா இடத்திலும் குழப்பங்கள். ஒன்று மார்க்கத்துக்கு விரோதமான குழப்பங்கள், மார்க்க சட்டதிட்டங்களிலோ அல்லது உலக காரியங்களில் குழப்பமோ, இப்படி பூமி முழுவதும் குழப்பங்கள் மேலிடக்கூடிய அந்த காலம். அப்போது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானிடத்தில் இருக்கிற செல்வங்களில் உயர்வான செல்வமாக எது பார்க்கப்படும் என்றால் ஒரு ஆடு பார்க்கப்படும். அப்ப அந்த இறை நம்பிக்கை கொண்டவன் என்ன செய்வான்னா, காலை பொழுதை அடைவதற்கு முன்னாடியே தன் ஆடுகளை மேய்த்து கொண்டு மலைப்பாங்கான பகுதியில் மனிதர்களை விட்டு தனிமையை நோக்கி அவன் செல்வான். அங்கவன் வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவான். பசி ஏற்படும், பாலை கறந்து குடித்துக் கொள்வான். மீண்டும் அந்தி பொழுது மாலையை தாண்டி இரவு நேரம் வரும்பொழுது ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். இவன் ஏன் பகல் முழுவதும் தனிமை எதிர்பார்த்து வெளியே போறான் அப்படின்னா, பகலில் தான் இங்கு குழப்பங்களை பூமியில். அப்ப அந்த குழப்பத்தை விட்டவன் தனிமையை அடைகிறான். இரவுல இங்க குழப்பம் செய்ய ஆளு கிடையாது, எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. தன் மனைவி பிள்ளையை பார்ப்பதற்கு வீடு திரும்புகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த காலத்தை அடையாம மறுமை வராதுன்னு. கண்டிப்பா வரும். இந்த காலத்தை நாம் அடைய வேண்டிய நிலை வரும். முஸ்லிமான மக்கள் குழப்பத்துக்கு பயந்து வழிபாட்டிற்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்வை நினைத்து பார்க்க தனிமையை எதிர்பார்த்து ஓடுகிற ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன நிகழ்வை பார்க்க முடிகிறது. நாம் அதிகமாக மக்களோடு பேசி பழகக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். இது யாருக்கு நல்லது என்றால், தனிமையில் நான் இருந்தாலே பாவத்தை தான் செய்து விடுவேன் என்பவர்களுக்கு கூட்டம் தான் நல்லது. மனைவியோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தாரோடு, தன்னை சூழ ஒரு நட்பு வட்டாரத்தோடு அமைந்து இருப்பதுதான் அவருக்கு சிறந்தது. யார் பாவங்களை செய்வதிலிருந்து விலகிக் கொள்ள முடியும் என்ற மன உறுதியும் தைரியமும் இருக்கிறதோ அவர்கள் தனிமை என்கிற பாதை நோக்கி செல்வது அவர்களுக்கு நல்லது. இஸ்லாம் அந்த பாதை நோக்கித்தான் அவர்களை அழைக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், அல்லாஹ்வை தனிமையில் யார் பயப்படுகிறார்களோ லகும் மக்ஃபிரா, அவர்களுக்கு தான் மன்னிப்பு இருக்கிறது, சங்கை மிகுந்த உணவுகள் கூலிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படி நம்முடைய வாழ்நாள் பொழுதுகளில் நாம் இறைவனை வழிபடுவதற்கு நேரம் ஒதுக்குவதை போன்று தனிமையில் அந்த ஏக நாயனை நினைத்து பார்ப்பதற்கும், கண்ணீர் வடிப்பதற்கும், பாவங்களை நினைத்து சிந்திப்பதற்கும், நன்மையான காரியத்தை நோக்கி செல்வதற்கும் தனிமையான பொழுதுகளை நாம் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.